வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Fitbit இந்த கம்பெனி பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா ஃபிட்னஸ் பேண்ட் அப்படின்னாலே Fitbit தான் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த Fitbit கம்பெனியை வந்து கூகுள் அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறையா ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் இந்த Fitbit கம்பெனிலேருந்து வந்துக்கக்கூடிய Fitbit Versa 4 அப்படிங்கிற இந்த ஃபிட்னஸ் வாட்சினுடைய விமர்சனம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிடுறேன், இந்த Fitbit Versa 4 னுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபா. 20,000 ரூபாய்க்கு இந்த வாட்சில் என்ன இருக்கு அப்படின்னு பல பேர் கேட்கலாம். பட் 20,000 ரூபாய்க்கு இந்த வாட்சில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த Fitbit Versa 4 வரக்கூடிய பாக்ஸ் பேக்கேஜிங். இந்த பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த வாட்ச் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ராப் கொடுக்கறது தான் கொடுக்குறாங்க. மேல் பகுதியும் கீழ் பகுதியும் சேர்த்து கொடுத்தா தான் என்னவா, கீழ் பகுதி மட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களோ, எதுக்கு மக்களுக்கு அது மட்டும் தேவைப்படும் நினைச்சாங்களோ இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் அது தவிர சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் இருக்கு, யூசர் மேனுவல், அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸோடைய பேக்கேஜிங்கோடைய டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக திறக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுக்குது. பரவாயில்ல, பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு வாட்ச் ப்ரீமியமாக இருக்கா அந்த விலைக்கேத்தாப்ல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாட்சோட டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. இந்த வாட்சோடைய ஸ்ட்ராப் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த விதமான ஒரு இரிட்டேஷனும் இதில் இருக்காது. ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வாட்சுடைய டயல் இருக்கக்கூடிய பட்டன். இதுக்கு முன்னாடி வந்து Versa 2, Versa 3லாம் பார்த்தீங்கன்னா பட்டனே கிடையாது. பட்டனே இல்லாதவங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த பட்டனுடைய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வாட்ச்லாம் பட்டன்ஸ் எங்கே இருக்கும்? இந்த சைடில் இருக்கும். ஆனால் இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வச்சுருக்காங்க. நம்மளுடைய கட்டை விரலை வச்சு ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பழக சரியாயிருச்சு. பட் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்சினாலே பட்டன் வந்து இந்த சைடில் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு பழகி போனதுனால அது ஒரு சின்ன ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பட் மற்றபடி இந்த வாட்சோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு ஆம்புலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சை கட்டிட்டு 50 மீட்டர்ஸ் ஆழ உள்ள தண்ணியில் கூட குதிச்சாலும் இந்த வாட்சுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா குறை சொல்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. அதுக்கடுத்தபடியே இந்த வாட்சினுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே இந்த வாட்ச் ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த வாட்ச் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டயல்ஸ் ஒரு டிசைனில் நீங்கள் அந்த ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் இந்த 2000 3000 வாட்ச்லாம் வர்ற மாதிரி இந்த கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை போட்டுக்கிற மாதிரி வாட்ச் ஃபேஸ் அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் இல்லை கிடையாது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குவிக் செட்டிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். அப்புறம் நீங்கள் வாட்சை ஸ்வைப் பண்ண இந்த வாட்சினுடைய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒவ்வொரு விட்ஜெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த விட்ஜெட்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஜோன் மினிட்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு எப்படி எவ்வளோத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது தவிர டுடேஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதுல எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க, கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு விவரமாக வந்துடும். எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏறிக்கீங்க முதற்கொண்டு உங்களுக்கு காமிச்சிடும். அதுக்கப்புறமா ஹார்ட் ரேட், உங்களுடைய ஹார்ட் ரேட்டை பார்த்துக்கலாம். உங்களுடைய ஸ்லீப்பிங் ரெக்கார்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். டைமர் ஸ்டார்ட் பண்ணுறது, அலாரம் செட் பண்ணுறது, வெதர் பார்க்குறது, எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. இதில் ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ வீட்டில் மொபைல் ஃபோனை வச்சுட்டு போனால் கூட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த Fitbit கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு பேர் போன ஒரு கம்பெனி, பேர் போன ஒரு வாட்ச் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்கும் சயின்டிஃபிக்கலா அவங்க ட்ராக் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்காக எக்கச்சக்கமான சென்சர்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த சென்சர்ஸ்னுடைய அக்யூரசி பாத்தீங்க அப்படின்னா 90 to 95% அக்யூரசியா இருக்கு. இன்டோர்ல கூட நீங்க வாக்கிங் போனீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்றதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவங்களுடைய முக்கியமான ஸ்ட்ரென்த்தே அந்த அப்ளிகேஷன் தான். இந்த Fitbitோட ஒரு கம்பெனியன் ஆப் வருது பார்த்தீங்களா. ஸோ நார்மலாக ஒரு 2000 3000 வாட்ச்லாம் அதுலேயும் ஒரு ஆப் ஒன்று வருது. ஆனால் அந்த ஆப்பில் என்ன பார்க்க முடியும், உங்களுடைய ஆக்டிவிட்டியோட ரெக்கார்டு, வாட்ச் ஃபேஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபீச்சராக இருக்கும். ஆனால் இந்த Fitbitோடைய ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்சோட ரிவ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக அந்த Fitbit ஆப்புக்கே ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணுங்கிற அளவுக்கு அதில் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அவ்வளோத்துக்கு நிரம்பி இருக்குது. அஃப்கோர்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு உங்களுடைய ஸ்டெப்ஸ்னுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய எக்ஸசைஸ்னுடைய ஆக்டிவிட்டி, எல்லாத்துக்கான ஹெல்த் ரெக்கார்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அது தவிர இதில் வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் பே பண்ணணும். பட் வாட்ச் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கான ப்ரீமியம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமலே உங்களுக்கு தேவையான எல்லா ரெக்கார்ட்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உங்களுக்கு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய ஸ்லீப் ஸ்கோர் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஸ்லீப் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தூக்கத்துக்குள்ளே போய் உங்கள் தூக்கத்துடைய அளவு, உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு தூங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒவ்வொருத்துக்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயம் சொல்லும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமில் கிடைக்கும். அது தவிர உங்களுடைய ஸ்னோரிங்,
நீங்க தூங்குறப்போ கொரட்டை விடுறீங்களா, அப்புறம் உங்களுடைய ஸ்லீப்புடைய அனாலிட்டிக்ஸ், உங்களுடைய வெல்னஸ் ரிப்போர்ட், உங்களுடைய ஒர்க் அவுட் வீடியோஸ், எக்கச்சக்கமான ஒர்க் அவுட் வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பிளஸ் உங்களுடைய டயட்டுக்கான ஒரு சார்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த டயட்டுக்கான ஒரு ரெசிபிஸ் எல்லாமே இந்த பிரீமியம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்குள்ள இருக்கு. இதை தவிர இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. மைக்கினுடைய குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நீங்க பேசுற அந்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப கிளியரா கேக்குது. ஆனா இந்த சைஸ்ல ஒரு ஸ்பீக்கரை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க பேசுறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியா தான் கேக்குது. அதுவும் உங்களுக்கு அவுட்டோர்ல இல்ல டிராபிக்ல எல்லாம் கேட்டாங்கன்னா சுத்தரவா கேட்கவே இல்லை. மேலை நாடுகள்ல இதுல பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் NFC பேமெண்ட்டுக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. இந்தியாவில் அது ஒர்க் ஆகல. நேவிகேஷன், கூகுள் நேவிகேஷனுக்கான சப்போர்ட் இதுல வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிட்பிட் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு கூகுளோட கம்பெனி அப்படின்னு. ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான சப்போர்ட்டை கொடுக்காம அலெக்சாவோட சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கப்பா. அது ஏன்ப்பா அலெக்சா சப்போர்ட்? பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் யூசருக்கு ஒரு 6 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எல்லா சென்சரையும் நீங்க எனேபிள் பண்ணிட்டு டெய்லி நீங்க GPS ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 20,000 ரூபாய் கொடுத்து இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர் நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு பிரீமியம் ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச். இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இதுல இருக்கு. அது தவிர இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே துல்லியமா இருக்கு. 20,000 கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ECG ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். அது இதுல கிடையாது. பட் மெயினா ஒருத்தர் வந்து ஃபிட்பிட்டுடைய வெர்சா 4 சூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்னுடைய ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அவங்களுடைய ஸ்லீப் ட்ராக்கிங், அவங்களுடைய ஃபுட் ட்ராக்கிங், இந்த மாதிரி அவங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ரொம்ப க்ளோஸா துல்லியமா ட்ராக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். பட் இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆப்பிள் வாட்ச் இல்லாட்டி சாம்சங் வாட்ச் சூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறவங்களுக்கு பெஸ்டான ஒரு பிரீமியம் ஃபிட்னஸ் வாட்ச் எதுனா இந்த ஃபிட்பிட்னுடைய வெர்சா 4. இந்த ஃபிட்பிட் வெர்சா 4 உங்களுக்கு தேவையா, உங்களுடைய பட்ஜெட்ல இது செட் ஆகுதா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வாட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோல இருந்து ஏதாச்சும் நீங்க கத்துருக்கீங்க புதுசா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.